தமிழக வெற்றி கழகத்தின் மக்கள் சந்திப்பு பயணம் தற்போது புதுச்சேரியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது பேசக்கூடிய இடத்திற்கு விஜய் வந்திருக்கிறார். உப்பளம் பகுதியில் விஜய் வந்திருக்கக்கூடியதை காட்சிகளாக நாம் பார்த்து வருகிறோம். கட்சி தொடங்கி 2 ஆண்டுகள் ஆகியும் கூட முதன்முறையாக புதுச்சேரியில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த நிகழ்ச்சி தொடங்கப்பட இருக்கிறது. இந்த நிலையில் உப்பளம் பகுதியில் இருக்கக்கூடிய தன்னுடைய பிரச்சார வாகனத்தில் விஜய் ஏறியிருப்பதை அண்மை காட்சிகளாக நாம் பார்த்து வருகிறோம். 5000 பேருக்கு மட்டுமே காவல்துறையினர் அனுமதி என அறிவித்திருந்த நிலையில் தற்போது அனுமதி பாஸ் இல்லாதவர்களும் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வந்தனர். இந்த நிலையில் பிரச்சாரம் நடைபெறக்கூடிய புதுச்சேரி உப்பளம் பகுதிக்கு விஜய் வந்திருக்கிறார். தன்னுடைய பிரச்சார வாகனத்தில் அவர் ஏறக்கூடியதை காட்சிகளாக நாம் பார்த்து வருகிறோம். உடன் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் செல்லக்கூடியதையும் நாம் காட்சிகளாக பார்த்து வருகிறோம். கட்சி தொடங்கி 2 ஆண்டுகள் ஆகியும் கூட தற்போது முதன்முறையாக புதுச்சேரியில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை விஜய் மேற்கொண்டிருக்கிறார். உப்பளம் பகுதியில் பிரச்சார வாகனம் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பிரச்சார வாகனத்தில் நின்றவாறு அவர் மக்களிடையே பேச இருக்கிறார். அவர் என்னென்ன பேச போகிறார் என்பது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் 10:30 மணிக்கு அவர் பேசுவார் என சொல்லப்பட்டிருந்தது. தற்போது அவர் பிரச்சார வாகனத்தில் ஏறியிருப்பதை காட்சிகளாக நாம் பார்த்து வருகிறோம். மக்கள் சந்திப்பு நடைபெறக்கூடிய மைதானத்திற்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்போது வந்திருக்கிறார். அவர் பிரச்சார வாகனத்தில் ஏறக்கூடியதை காட்சிகளாக பார்க்கும் நிலையில் விவரங்களை களத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் ஜெரி வழங்க நாம் கேட்கலாம். ஜெரி, விவரங்கள். வணக்கம். கூட்ட நெரிசலுக்கு பிறகு தமிழக வெற்றி போலீசார் அனுமதியை வந்திருந்தனர். அதே போல புதுச்சேரியிலும் நடத்துவதற்காக அனுமதி கேட்டு கலெக்டரிலிருந்து எஸ்பி அலுவலகம் கொடுத்திருந்தனர். ஆனால் அனுமதி மறுத்து நடத்துவதற்கு